சார் இவன் தான் சொந்த ஜனங்களுக்கு 250 ரூபா கொடுக்குறான ஓட்டுக்கு. இந்த சமூகத்தின் நாங்கள் தான் பெரும் தலைவர், ஏன்னா அதை காட்டுறான் இதை காட்டுறான் தேர்தலில் அப்படிலாம் காட்டிட்டு காசு இல்லை கொடுக்குறாங்க. அப்போது அந்த மக்கள் அரசாங்கத்தால் விடப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு அது இதுன்ற சொல்கிறானுங்களா, அதாலேயே அந்த ஜனங்க வந்து விட்டாங்க. சொந்த சமூகமும் எங்கேயோ ஒருத்தன் போடுறான் அப்படின்னு விட்டான், இந்த வேட்பாளர்களும் விட்டான். அப்போது இந்த நாடு இது இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தில் இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும். இதில் இருந்தாவது இதை எதையாவது செய்ய திருத்தணும். இது 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 வந்து நம்ம அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதை விட தனிநபராக இந்த சமூகத்தின் மீது தான் குறை சொல்லணும். நீங்கள் அதே புதுக்கோட்டையில் இந்த டிவியில் பாட்டு போடுற தம்பியை அடித்து உடைச்சி பீர் பாட்டெல்லாம் குத்துனானோ, அந்த பையன் சொல்கிறான், தம்பி எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவும் இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி சண்டை நடந்து ஒரு பகை இருந்து என்னை குத்துனா கூட பரவாயில்ல, நான் வந்து இந்த மாதிரி இந்த டிவியில் இப்போ இன்றைக்கி பாடி உலகம் முழுக்க எங்கள் ஊர் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு அவன் பெருமைப்பட்டிருக்கணும். நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் இந்த நம்ம உலகம் முழுக்க நம்ம தெரிஞ்சிருக்கேன் நம்ம ஊர் பேர் அப்படின்னு பெருமைப்பட்டிருக்கணும். என்னை வந்து குத்திட்டானவன். இப்போ நான் வந்து குத்துன பிறகு என்னை மருத்துவமனையில் வந்து எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணுறான், புகாரை வாபஸ் வாங்கு, நாங்கள் அதை தரோம் இதை தரோம், இன்க்ளூடிங் போலீஸ் உட்பட. எதுக்குப்பா பிரச்சனை, எல்லாம் ஒன்று மணி நீங்கள் இருக்கணும், திருப்பவும் நாளைக்கு நீ அந்த ஊருக்குள்ளே போகணும், அதே வழியில் தான் போகணும், நீனா படைப்பட்டாளத்தோட போவ, அதை தனியாக தானேப்பா போவ, எதுக்குப்பா பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒத்துக்கலை. நான் ஏன் ஒத்துக்கலைன்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதியின் பெயரால் ஒரு அட்ராசிட்டிக்கு உள்ளாகி தாக்குதலுக்கு உள்ளான கடைசி ஆளாக நான் இருக்கணும். நான் கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கு நடத்தப்பட்டு அதில் ஒரு தண்டனை வந்தால், இதுக்கு மேலே எவனா இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சா அவனுக்கு இது ஒரு பயமாக ஒரு அச்சுறுத்தலாக இந்த கேஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்ல. ஒரு அரசாங்கம் நினைக்கணும்ல, என் ஆளுமையின் கீழ் இருக்கிற இந்த அரசாங்கத்தில் இவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் இருக்குது, ஒரு மாவட்டத்தில் ஒன்று நடந்தால் இதோட அந்த மாவட்டத்தில் அட்ராசிட்டி இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்கணும்ல, நினைக்கலையே. இன்றைக்கி சிதம்பரத்தில் பல இடங்களில் ரெட்டை கிளாஸ் இருக்குது. என்ன மயிருக்கு நாங்கள் தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு நிற்கிறவங்க கேட்கணும்ல. இல்லை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி இந்த வேங்கவேல் இந்த மாதிரியான விஷயங்களாவது அந்த பிரச்சாரத்தில் வைத்து எடுத்து வைக்கணும்ல. அது எந்த கட்சியாக இருக்கணும், நான் வந்து குறிப்பிட்டு ஒரு கட்சி மட்டும் சொல்ல, எல்லா கட்சிக்கார பயல்களும் எஸ்சி மக்கள்னா, அதுவும் குறிப்பாக பறையர்கள்னா இவங்களுக்கு ஒரு ஆளாகவே தெரியுறதில்லை. சரி 200-300 கொடுத்து எதாவது கொஞ்சம் விட்டுக்கிட்டு போட்டால் போட்டுருவாங்க, கூட போடாதவனை பற்றி ஏன் பார்க்கல, போடுறவனுக்கு என்ன வழின்னு பாரு அப்படின்ற போக்கு எல்லா கட்சிகளும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன்.